பிளந்த ஜெய் ஸ்ரீராம் கோஷம். ராகுல் காந்திக்கு ஏற்பட்ட அதிர்ச்சி. வயநாட்டில் நிச்சயம் தோல்வி அடைவோம் என்ற பயத்தில் ராபரேலி தொகுதியில் போட்டியிடுகிறார் ராகுல். நேற்று அந்த தொகுதிக்கான வாக்குப்பதிவு நடந்த நிலையில் வாக்குப்பதிவு நடைபெறும் பூத்துகளுக்கு ஒரு விசிட் அடிக்கலாம் என்று ராகுல் காலார கிளம்பி போனார். ஆனால் அங்கே ராகுல் காந்தியை கண்டவுடன் மக்கள் எல்லோரும் ஜெய் ஸ்ரீராம் முழக்கமும் கோபேக் ராகுல் என்றும் கோஷமிட்டாங்க. ஏற்கனவே மனதளவில் நொந்து நூடுல்ஸாக போயிருக்கும் காங்கிரசுக்கு இந்த கோஷங்கள் மேலும் மேலும் அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. அம்மா உஷாராக ராஜ்யசபா மூலம் பாராளுமன்றத்திற்கு வந்துட்டாரு. சகோதரி அதைவிட உஷாராக தேர்தலில் போட்டியிடவே இல்லை. நம்மளை மட்டும் நைஸா அம்மாவோட தொகுதியில் கோத்து விட்டுட்டாங்களே என்று அநேகமாக ராகுல் காந்தி தலையை பிடித்து கொண்டு உட்கார்ந்திருப்பாரு. ஏற்கனவே நாம் கூறியது போல வயநாட்டை காட்டிலும் ராய்பரேலி தொகுதியில் காங்கிரசுக்கு அதிகமான எதிர்ப்பு அலை இருக்கு. இத்தனை ஆண்டு காலமாக ஒரு பரம்பரை தொகுதி போல அது இருந்தாலும் எந்த விதமான பெரும் முன்னேற்றமும் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறது இந்த தொகுதி. அதுவும் வயநாட்டில் தோல்வி அடைந்து விடுவோம் என்ற பயம் காரணமாகவே ராய்பரேலி தொகுதி பக்கம் ராகுல் காந்தி வந்ததால் இயற்கையாகவே மக்களுக்கு ஒரு எரிச்சல் இருக்கு. அதோடு இந்த காங்கிரஸ் தொண்டர்களும் சும்மா இல்லாமல் ராகுல் காந்தி 2 தொகுதிகளிலும் வெற்றி பெற்று விடுவார் என்று கொளுத்தி போட, அப்படி 2 தொகுதிகளும் வெற்றி பெற்று விட்டால் எந்த தொகுதியை தியாகம் செய்வார் என்ற கேள்வியும் எழுந்துவிட்டது. உங்களுக்கு இந்த தர்ம சங்கடமான நிலைமையெல்லாம் வர தேவை கிடையாது. பேசாமல் ராபரேலி தொகுதியில் உங்களை தோற்கடித்து விட்டால் எந்த தொகுதியை தியாகம் செய்வது என்ற கலக்கம் உங்களுக்கு இருக்காது என்று ராய்பரேலி மக்கள் முடிவு செஞ்சிட்டாங்க போல. அநேகமாக இந்த முறை பாராளுமன்றத்தில் ராகுல் காந்தி நுழைவாரா என்பது $1 மில்லியன் கேள்விக்குறி.